the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள சுத்தமா ஒரு பயனும் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேறாங்களே அப்படிங்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சாட்டுக்கு. காரணம், எல்லா பக்கத்துலயும் விட்டு கொடுத்து டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். அப்படி இல்லாட்டியும் நம்ம கிட்டயே அடம் பிடிக்கிறாங்க, எகிரி அடிச்சு கண்ட்ரோல்ல எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பல சர்ச்சைகள். இம்புட்டுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். பைடன் அவர்கள் இன்னைக்கு அனுசரிச்சு போகாத விஷயமே கிடையாது. எல்லா தலைவர்கிட்டையும் நல்லா தான் பழகுறாரு. இப்ப சமீப காலமா உடனே கொஞ்சி கொலாவறாருன்னு அர்த்தம் இல்ல, ஓரளவுக்கு மதிப்பு கொடுத்து நகர்றாரு. ஆனா ஆரம்ப கட்டத்துல பைடன் அவர்கள் யாரையும் மதிக்கிறது இல்லை. அதே மாதிரி எல்லா இடத்துல இருந்த டிஃபென்ஸை உருவி ரஷ்யாவுக்கு எதிராக அஃபென்ஸ்ல போறேன்னாரு. அதோட விளைவுதான். மற்றபடி அமெரிக்காவோட செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த விவகாரமும் ரஷ்யாவை ஒழிச்சு கட்டவே முடியலைங்கிறத ஒத்துக்க முடியாத அந்த மனதும் ரெண்டும் சேர்ந்து ஏறக்குறைய உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்தை தட்டி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, யுத்தம் ஆரம்பிச்ச முதல் நாளே அமெரிக்காவை பார்த்து கேட்ட கேள்வி, தடைகள் போடுறேன்னு சொல்றியே, முதல்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு தடை போடுவியா அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் தடை போடுவேன், ஆனா அது அத்தியாவசிய பட்டியல்ல இருக்கு, அது முதல்ல உனக்கு தெரியுமா, ஒழுங்கா படிச்சு பாட்டு வந்தா கேள்வி கேள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒட்டுமொத்த உலகத்தை பத்தி விட்டுச்சு. காரணம், இதை அத்தியாவசிய பட்டியல்ல அவர்கள் வச்சுக்கிட்டாங்க. அன்னை வச்சுக்கிட்டா அது அத்தியாவசிய பட்டியல் தான், மற்ற விஷயத்துக்கு தான் நான் தடை போடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சார்கள். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பைடனுக்கு என்ன ஒரு அழுத்தம் மனதுல ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. ரஷ்யாவோட யுரேனியம் இனிமே அமெரிக்கா வாங்காது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. சரி, அமெரிக்கா என்ன பண்ணும் அப்ப? அமெரிக்காவும் இதுல ஒரு பிளேயர் தான். ஆனா தன்னோட தேவைக்கே 30% தான் அமெரிக்காவால கொடுக்க முடியும். ரஷ்யா கிட்ட இருந்து ஏறக்குறைய 24% வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது பிரான்ஸ், ஜப்பான் போன்ற மற்ற பிளேயர்கள் தான் இந்த லைன்ல வந்து அமெரிக்காவை தாங்கி பிடிக்கணும், கட்டாயம் பிடிப்பார்கள். ஆனா ஃபுல் ஃபிளஜ்டா பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏறக்குறைய 90க்கும் மேற்பட்ட அணு உலைகள் அமெரிக்கால இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒண்ணு தன்னோட வேலையை காட்டும், நமக்கும் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதான் அமெரிக்காவோட எண்ண ஓட்டம். ரஷ்யாவை பொறுத்த வரையும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் 2 பில்லியனுக்கும் மேல நான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் மேல தடை போட்டுட்டு அமெரிக்கா நிம்மதியா வாழ முடியாது, ரஷ்யாவை தண்டிக்கிறேன், ரஷ்யாவை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த நாட்டு மக்களை தான் பைடன் நிர்வாகம் மீண்டும் மீண்டும் பழி வாங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா ஹாயா உடைச்சிட்டு போயிட்டாங்க. காரணம், இதுல அவர்களுக்கு பெரிய அளவு இழப்பு இல்லையாட்டுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கிண்டல் கேலி எல்லாமே செஞ்சுட்டு விலகி போயிட்டாங்க ரஷ்யாவை பொறுத்த வரையும். ஆனா இந்த தடை அப்படின்னு பைடன் இப்ப கொண்டு வந்தது எப்ப இருந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிறதான் இதுல சூட்சமோ. அமெரிக்காவை பொறுத்தவரை ஏற்கனவே செனட் காங்கிரஸ்லாம் இதுக்கு தடை போடணும் அப்படின்னு பேசியே கொள்ள நாள் ஆச்சு. அதனால பைடன் கையெழுத்து போட்டாரு. ஆனா இது எப்ப அமலுக்கு வரும் அப்படிங்கிறத இன்னமும் அமெரிக்கா சொல்லல. ஒருவேளை தடை போட்டேங்கிற பேர்லயே 6 மாசம் ஓட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னா கணிசமான ஏற்பாடுகளை இந்த 2 வருட காலங்கள்ல அமெரிக்கா பண்ணி வச்சிருக்கோம். சீனா ஆஸ்திரேலியா நிலக்கரி விஷயத்துல செஞ்ச மாதிரி செய்யறதுக்கு அமெரிக்கா முட்டாள் கிடையாது. ஏதோ ஒரு விவகாரத்தை கையில வச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப இக்கட்டான நேரமா இருக்கு. ஒரு பக்கம் தேர்தலை நோக்கி போறார்கள், இந்த பக்கம் காசா, சீனா இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உக்ரைன் களம் அப்படிங்கிறது ரஷ்யா வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது யாருக்குமே இப்ப சந்தேகம் கிடையாது. அந்த வெற்றியை தடுக்கவும் முடியாதுன்னு ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டனி பிளிங்கன் இப்ப போயிட்டு உதவிகள் வந்தே தீரும், நீ கவலையே படாத அப்படின்ட்டாரு. அவர் ரிட்டர்ன் வரதுக்குள்ள கார்கிவ் கையை விட்டு போயிரும் மாட்டுக்கு, அந்த அளவு நிலைமை மோசமா இருக்கும்போது உதவிகள் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்சிமம் அள்ளி கொடுக்க வாய்ப்பு இல்லை, கிள்ளி கொடுக்கறத அமெரிக்கா நிறுத்தாம இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது தான் இந்த தடை. மேலதிகமா என்ன தடை போட்டாலும் ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே தடை பட்டியல்ல போயிருச்சு. அப்ப மீண்டும் தடை அப்படின்னு சொல்லி பேச முடியாது. யாரை தடை போடுங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவை உள்ளுக்குள்ள இழுத்து விட முடியாது. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒண்ணு, இங்க பார் மெயினான கார்டையே நான் ரிலீஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி அமெரிக்காவோட செயல். இதுக்கு அடுத்து அமெரிக்கா பாதிக்குது பாதிக்கலைங்கெல்லாம் ரெண்டாவது, ஏதோ ஒரு ஏற்பாடு
அன்னை அமெரிக்கா குதிக்க வாய்ப்பே இல்ல. என்ன ஒண்ணு, இதுக்கு அடுத்து சில நாடுகள ஐரோப்பால உள்ள சில நாடுகள சில தடைகள் போட சொல்லி கட்டாயப்படுத்தும் அமெரிக்கா அப்படின்னு பேசப்படுது. என்ன மாரியான தடைகள்? எந்த நாடு சிக்கப்போது அப்படிலாம் தெர்ல. பிரஷர் உச்சகட்டமா போடுவார்கள். அதுலருந்து தப்பிச்ச நாடு பொருளாதாரத்த காப்பாத்திக்கலாம். இல்ல தப்பிக்க முடியாம அமெரிக்கா கிட்ட மாட்டுனாலும் பொருளாதாரம் போயிரும். ஏதோ ஒண்ணு இந்த கார்ட போட்டது மூலியமா விழப்போறது ரஷ்யாவா, அமெரிக்காவாங்கிறது 2வது விஷயமா தான் மாறிப்போச்சு. இந்த கார்டு விழுந்ததுக்கு அப்புறம் மாட்டப்போற நாடு எது? அது தப்பிக்குமா? தப்பிக்காதா? அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ள தான் பெரிய அளவு உலகம் இன்னைக்கு உத்து பாக்குது. நம்மளும் பார்ப்போம் யார் சிக்குறான்னு. ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடு மாட்டுச்சுன்னா சந்தோஷம். வழக்கம் போல ரவுண்ட் அடிச்சு இந்த பக்கம் வந்தாய்ங்க அப்படின்னா, அடி உறுதி அப்படிங்கிறது தான் டெல்லியோட எண்ணமா இருக்கு.